ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. ஸோ மகாநதி சீரியலில் என்னடா நம்ம விஜய் காவேரி ஒரு நாளே கொடைக்கானல் விட்டு கிளம்புறாங்களே அப்படின்ற வருத்தம் எனக்குள்ளே இருந்துச்சுங்க. என்ன மாதிரி கண்டிப்பாக நிறைய பேருக்கு இருந்திருக்கும். ஸோ அது எல்லாத்தையும் சால்வ் பண்ணுற மாதிரி ஸோ நம்ம விஜய்க்கு உண்மையெல்லாம் தெரிஞ்சாலும் ஸோ காவேரிக்கு கொஞ்ச நாள் வந்து ஹாப்பியாக அவளை கொடுக்கணும், உண்மை தெரிஞ்சால் கஷ்டப்படுவா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு 3 நாள் வந்து அங்கே ஸ்டே பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நம்ம வந்து விஜயும் காவேரியும் நடந்து போகிற மாதிரி சீன்ஸ்லாம் காமிக்கலையே அப்படின்னு சொல்லி நான் கூட வருத்தப்படுறேன்னு சொல்லியிருந்தேன். ஆக்சுவலாக நான் மறந்தே போயிட்டேங்க. அவங்க கொடைக்கானல் ட்ராக் போகும்போது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மழை பெஞ்சிச்சு. அந்த அப்டேட் உங்களுக்கு நான் கொடுத்துருந்தேன். மேபி மலையில் வந்து வெளியில் போகிற சீன்ஸ்லாம் எடுக்க முடியாதுங்கிறதுனால வந்து உள்ளுக்குள்ளேயே மேக்ஸிமம் சீன்ஸ் வந்து எடுத்துருக்காங்க. கொடைக்கானல் ட்ராக் ஃபுல்லாகவே வந்து வீட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கான சீன்ஸ் வந்து மேக்ஸிமம் ரீசன் இதுதான். ரெயினால் வந்து வெளியில் போயிருக்க முடியாது. ஸோ ரெயின் இல்லாத டைமில் ஒரு சில சீன்ஸ் வந்து வெளியில் எடுத்துருக்கலாம். நம்ம ரொம்ப நாளாக ஒரு அப்டேட் சொல்லிட்டே இருந்தோம். காவேரி ஸ்வெட்டர் போட்டிருக்க மாதிரி ஒரு கோயில் இருக்க மாதிரி அப்டேட் இருந்துச்சு. மேபி வந்து கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்காக வந்திருப்பாங்களா, அதுக்குள்ளே கல்யாணம் நடந்திருக்குமோ அப்படின்னு நம்ம நிறைய பேசியிருந்தோம். அது என்ன அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி எபிசோட் ப்ரொமோ பார்த்துக்கும்போது நமக்கே தெரிஞ்சிருக்கும். எனக்கு தெரிஞ்சு இது வந்து கொடைக்கானலே எடுத்திருப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா ப்ரொமோ அதுக்குள்ளேயும் போட்டாங்க அப்படின்னா ஸோ சென்னை வந்துருக்க பாசிபிள் கிடையாது. ஸோ இவங்களாம் வந்து ரிசப்ஷனுக்காக கொடைக்கானல் வராங்க இல்லையா. ஸோ அதனால் கொடைக்கானலில் 2 பேரும் மீட் பண்ணியிருப்பாங்க நினைக்கிறேன். அதனால வந்து நம்ம காவேரி வந்து ஸ்வெட்டர் போட்டிருக்க மாதிரி நான் நினைக்கிறது எல்லாமே என்னோட கெஸ் தான். ஸோ எபிசோட் நாளைக்கு பார்த்தா தான் நமக்கு தெரியும். இல்லைனா வந்து நம்ம மண்டே தான் வந்து காமிப்பாங்க இந்த சீன்ஸ். பட் ஆனால் ப்ரொமோ காமிச்சிருக்காங்க. இங்கே வந்து 3 நாள் இங்கே தங்க போகிறாங்க அப்படிங்கும்போது அதை வச்சு நான் லிங்க் பண்ணும்போது இது கொடைக்கானல் எடுத்துருப்பாங்களோ அப்படின்னு மாதிரி எனக்கு தோணுது. ஸோ கொடைக்கானல் ட்ராக்கை சென்னையில் எடுத்திருக்காங்க. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேரும் வந்து கோயிலில் வந்து மீட் பண்ணுறாங்க. கோயில் இருக்கிற டைமில் ஸோ காவேரி பார்த்து செம்ம கடுப்பாகிறாங்க. இந்த இடத்துல நம்ம காவேரி வெறுப்பேற்ற மாதிரி வந்து பசுபதி பேசிட்டே இருக்காரு. ஸோ அந்த இடத்துல நம்ம விஜய் தாறுமாறாக ஒரு பதில் ரிப்ளை கொடுப்பாருங்க. அந்த ஒரு பதிலுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் எப்படி சொல்ல போறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு பக்கம் நிவின் வந்து சமக்கோமா வந்து குமரன் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. குமரன் நடந்த விஷயத்த சொல்கிறேன், எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து யமுனா மேலே வந்து நம்ம கோமா தான் போகிறாரு. எனக்கு தெரிஞ்சு யமுனாவை மீட் பண்ண போகிறாரு. ஏன்னா நமக்கு இதில் யமுனா எப்படி சமாளிக்க போகிறாங்கன்னு நமக்கு தெரியல. அது எல்லாமே வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். எப்படியும் அவங்க சமாளிச்சிருவாங்க. காவேரி அண்ட் விஜய் 2 பேரும் ரொம்ப கியூட்டாக சீன்ஸ்லாம் வந்து காமிச்சிருக்காங்க கொடைக்கானலில். ஸோ காவேரிக்காக நம்ம விஜய் இறங்கி நிறைய விஷயங்கள் பண்ணுறாரு. எனக்கு போர் அடிக்குது, வெளியே பார்க்கும்போது நானும் வரேன் அப்படின்லாம் சொல்கிறாரு. இந்த பக்கம் உனக்காக நான் சமைச்சு தரேன் அப்படின்னு சொல்லி நம்ம காவேரியை சுற்றி வர மாதிரி இருந்துச்சு. ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க. யாரெல்லாம் என்ஜாய் பண்ணி பார்த்தீங்க விஜய் காவேரி சீன்ஸ் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பை பாய்.